வணக்கம், இது பாண்டா கூட்டம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் கோயம்புத்தூர் இருக்கிற கோபால்பதின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் இந்த பாண்டா கூட்டத்தோட ₹1 ஸ்டால் வந்து நம்ம போட்டிருக்கோம், ₹1 கடை. ஸோ இன்றைக்கி இந்த கிராமத்தில் நம்ம வந்து ₹1 என்ன சேல் பண்ண போகிறோம், அதோட இந்த கிராம மக்களோட நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத மேலும் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். உங்கள் பேருக்கா? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. அக்கா, இப்போ 2 வருஷத்தில் வந்து இந்தியா முழுக்க ஒரு எலெக்ஷன் வரப்போகுதுங்கக்கா. அது என்ன எலெக்ஷனுக்கா? எங்களுக்கெல்லாம் தெரியாது. தெரியாதுங்க. சரி, அது யாரை தேர்ந்தெடுத்துக்காக எலெக்ஷன்? அதுவும் தெரியாது. சரி, உங்க பேரு? மல்லிகா. இப்போ ஒரு 2 வருஷத்துல வந்து ஒரு எலெக்ஷன் வரப்போகுதுமா, அது என்ன எலெக்ஷன்மா? உங்க பேர் என்னம்மா? கமலம்மா. கமலம்மா. அப்புறம் 2 வருஷத்துல ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இல்லம்மா இந்தியா முழுக்க, அது என்ன எலெக்ஷன்மா? அதெல்லாம் தெரியாதுங்க சார். தெரியுதுங்க. அது எந்த யாரை தேர்ந்தெடுத்த அந்த எலெக்ஷன்மா? அது தெரியாதுங்க. உங்க பேர் என்ன? மஞ்சுளா. மஞ்சுளா. மஞ்சுளா, இப்போ ஒரு 2 வருஷத்துல வந்து இந்தியா முழுக்க ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அது என்ன எலெக்ஷன் மஞ்சுளா? தெரியாதுங்க சார். தெரியாதுங்களா? சரிங்க. அந்த எலெக்ஷன் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த எலெக்ஷன் நடக்கும்? தெரியல. உங்க பேர் என்னங்கம்மா? பேர் சின்னமணி. சின்னமணி. அம்மா, இப்போ 2 வருஷத்துல வந்து இந்தியா முழுக்க ஒரு எலெக்ஷன் வரப்போகுதுமா, அது என்ன எலெக்ஷன்மா? தெரியலீங்க. தெரியலீங்களாம்மா. அந்த எலெக்ஷன் யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தெரியுங்களா? அதிகாரி இல்ல, அந்த எலெக்ஷன் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக எலெக்ஷன் நடக்கும்? தெரியலீங்களா? பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா. மல்லிகா, இப்போ ஒரு 2 வருஷத்துல வந்து இந்தியா முழுக்க ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அது என்ன எலெக்ஷன்மா? தெரியாது. தெரியாது. சரி, அந்த எலெக்ஷன் வந்துட்டு இந்தியா முழுக்கன்றதுனால யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த எலெக்ஷன்மா? அதுவும் தெரியல. தெரியல. சரி, ஓகே. பாண்டியன். பாண்டியன், இப்போ ஒரு 2 வருஷத்துல இந்தியா முழுக்க ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா, அது என்ன எலெக்ஷன்? தெரியல. சரி ஐயா, வணக்கம் ஐயா.
ஐயா இப்போ 2 வருஷத்துல வந்து ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா இந்தியா முழுக்க? அது என்ன எலெக்ஷனுங்க? எம்பி எலெக்ஷன். எம்பி எலெக்ஷனுங்களா? அது யார் தேர்ந்தெடுத்துக்காக அந்த எலெக்ஷனுங்க ஐயா? யார் பிரதமர் தேர்ந்தெடுக்கணும். அதே நம்ம வந்து நிறைய கட்சிங்க வந்து நம்ம கிட்ட ஓட்டு கேட்பாங்க இல்லையா? நம்ம எந்த அடிப்படையில் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம்? போடுவோம். போடுவீங்க இல்லை? இந்த எந்த அடிப்படையில் ஓட்டு நம்ம போடுவோம்? முன்னால் நடந்ததுங்களா இல்லை இதுக்கப்புறம் நடக்குது? எப்பவுமே பாரம்பரியம் நம்ம அந்த எந்த கட்சியில் இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோம். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்கள் பேருங்க? தண்டவாணி. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கோபால்பதின்ற கிராமத்துக்கு தான் வந்தோம். இங்க வந்துட்டு ஒரு தேர்தல் சம்பந்தமான சில விழிப்புணர்வுக்காக நம்ம வந்து ஒரு சில மக்களை வந்து நம்ம தேர்தல்னா என்ன தேர்தல் வரப்போகுது, அந்த தேர்தல் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கேள்வி தான் கேட்டோம். ஆனால் மக்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. இது வந்துட்டு ஒரே ஒரு கிராமம் தான் நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 6,50,000 கிராமத்தில் ஒரு கிராமம் தான். இது போல் நீங்கள் ஒட்டுமொத்த கிராமங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கிராமத்தில் இன்னமும் வந்து தேர்தல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு போயிட்டு சேரலான்னு தான் நம்ம சொல்லணும். முதல்ல ஓட்டு போடுறவங்க எந்த கட்சிக்கு போடுறோம், ஓட்டு யாருக்காக போடுறோம், இல்லை மக்கள் நம்ம வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, இல்லை ஓட்டு போட்ட பிறகு யாரை போய் கேள்வி கேட்கலாம், இந்த ஒரு புரிதல் இருந்தால் தான் அரசியல் கட்சிகளுக்கு வந்துட்டு ஒரு நேர்மையான வந்து ஒரு எலெக்ஷனை வந்து சந்திக்க முடியும். இல்லைனா ரொம்ப ஈஸியாக எலெக்ஷன் நடந்த உடனே இந்த ஓட்டுகளை வந்து ஈஸியாக வாங்கிடலான்றதை நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. இது உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இடத்துல நம்மளுடைய உருவாக்கடை நம்மளுடைய பாண்டா கூட்டத்தோடு நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி உருவாக்கடையில் என்ன சேல், மக்களுக்கு வந்து என்ன நம்ம உருவாக்கி கொடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. வைணுவே அப்படியா? பாரதிக்கு தான் ஃபர்ஸ்ட். பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போகணும், சரியா? கொட்டிடாம எடுத்துட்டு போகணும். பார்த்து வாங்க. கோகிலா தானே? என்ன பேர் சொன்ன? கோகிலா எங்க இருக்கு? கோகிலா பார்த்து மெல்லமா எடுத்துட்டு போடா. தம்பி வாங்க. இன்னும் கொஞ்சம் வை. காசுலாம் ஒன்றும் வேண்டாமா, வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. என்னங்க பார்த்து ₹1 கூட போடுங்கக்கா, போதும். சாப்பிட்டுட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லணும் நீங்க. தேங்க்யூடா. போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நானும் அக்கா அண்ணன் 3 பேர் நாங்கள் சமைச்சிருக்கோம். சாப்பிட்டு சொல்றியா நல்லா இருக்கா இல்லையான்ட்டு? வந்துட்டு பாண்டா கூட்டம் மூலயமா இந்த வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருக்கோம். சாப்பிட்டவங்க கிட்ட வந்துட்டு எப்படி இருக்கு நம்ம வந்து டேஸ்ட்டை பற்றி கேட்கலாம் வாங்க. அம்மா சாப்பாடு எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்களா? அண்ணா கேட்போம். அண்ணா சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்கண்ணா? நல்லா இருந்ததுங்களா? சாப்பிட்டவங்கள இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு டேஸ்ட்டை பற்றி நம்ம வந்து கேட்கலாம். எங்க இந்த குட்டி பசங்கள்லாம்? ஓகே. நானும் உங்க கூட உட்காந்துக்கிறேன். ஓகே உட்கார். தம்பி ஏண்ணா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? தம்பி எப்படி இருந்துச்சுடா? நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கா? ஓகே, இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சமைக்கலாமா? என்னைக்கு?
ஞாயிற்றுக்கிழமை சமைக்கலாண்ணா. ஞாயிற்றுக்கிழமை சமைக்கலாமா? எங்கே சமைக்கலாம்? அங்கே சமைக்கலாமா? இங்கே சமைக்கலாமா? சூப்பர், இங்கே சமைக்கிறோம், இங்கே சாப்பிட்றோம். சரியா கோகிலா? ஓகேவா? ஓகே குட். சரி இப்போ நாங்கள் கிளம்பிட்டேங்களா? சரிங்க. ஓகே பாய் பாய். பாய் பாய் தம்பி. சேர்த்து எடுத்து வந்துக்கலாமா? ஆமாண்ணா.